வெல்கம் டு பணியும் வைப்பும். ரயில்வே கான்ஸ்டபிள் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. இதுல 7th மார்ச் 2025ல 3 ஷிஃப்ட்லுமே ஜிஎஸ் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தோம். இதுல முதல் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் பார்த்தோம். ஹூ டிஸ்கவர்ட் தம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதெல்லாம் என்னன்னா ஏன்ஷியன் இந்தியால வந்து ஸ்டாண்டர்டா கேட்கிற கொஸ்டின் தான். அடுத்து விச் இஸ் நாட் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. அப்ப என்ன ஜியோகிராஃபி பேஸ்ட் ஒரு கொஸ்டின். அதுவும் பர்டிகுலரா பார்த்தா ரிவர் சிஸ்டம். இந்தியால மேஜரா வந்து 3 ரிவர் சிஸ்டம் இருக்கும். கங்கா, இண்டஸ், பிரம்மபுத்திரா. அது 3 ட்ரிபியூட்டரி மட்டும் நான் ஆத்தர் வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்கும். எது ட்ரிபியூட்டரி கேட்டோம்? சட்லஸ். சட்லஸ் எதோட வந்து ட்ரிபியூட்டரி? இண்டஸோட ட்ரிபியூட்டரி, கங்காவோட ட்ரிபியூட்டரி கிடையாது. அடுத்த ஆர்டிகல் 14 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதை பத்தி பேசணும்? பாலிட்டி ரிலேட்டடா கொஸ்டின். ரொம்பவே சிம்பிள். ஏன்னா பாலிட்டி அப்படின்னு வந்தாவே ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 51A வரைக்கும் வந்து ஸ்டாண்டர்டா எல்லா ஆர்டிகலுமே ஞாபகத்துல வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. பேசிக்கா வந்து ஆர்டிகல் 14 எதை பத்தி பேசணும்? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா. அதனால என்ன ஃபண்டமெண்டல் ரைட். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த ப்ரொடக்டர் ஆஃப் வந்து ஃபோர்ட் கால்டு வந்து மௌரியன் டைனஸ்டி. அதாவது மௌரியன் பீரியட்ல இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர்ட் இருக்குன்னா அதுல வந்து என்னன்னா அந்த வாசல்ல இதுல வந்து ஒரு பாதுகாவலர் இருப்பாரு. அந்த பாதுகாவலரோட வந்து பேர் வந்து கேக்குறாங்க. துவாரிக் அப்படின்னு சொல்றாங்களா. இதுவும் என்னன்னா ஏன்ஷியன் இந்தியா தான். பட் வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின். ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ல வந்து எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அடுத்து ஹூ இஸ் ஒர்ஷிப்ட் வந்துன்னா ஓணம். அதாவது ஓணம் பண்டிகையில இந்த இடத்துல இமேஜ் கொடுத்து பாத்தீங்க. ஓணம் பண்டிகையில வந்து லார்டு விஷ்ணுவோட வந்து என்ன அவதாரம் பார்த்தா வாமன அவதாரம் தான் வந்து கொண்டாடுவாங்க. ஓணம் வந்துன்னா எதோட வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கேரளாவோட வந்து ஃபெஸ்டிவல். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் என்னன்னா ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து ஃபெஸ்டிவல் வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து விச் ஷெட்யூல் டெஸ்ட் வந்து லாங்குவேஜ் பிளான். மொத்தம் வந்து 12 ஷெட்யூல் இருக்கும். அதுல 8வது ஷெட்யூல் எதை பத்தி பேசணும்? லாங்குவேஜ் பத்தி பேசும். அடுத்து ரைட் டு ஈக்குவாலிட்டி இன் விச் ஆர்டிகல். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்டை 6 டைப்பா வந்து பிரிப்பாங்க. அந்த 6 டைப் தான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ரைட் டு ஈக்குவாலிட்டி 14ல இருந்து 18 வரும். ரைட் டு ஃப்ரீடம் வந்து 19ல இருந்து 22 வரும். ரைட் அகைன் எக்ஸ்பிளேஷன் 23, 24 வரும். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் வந்து 25ல இருந்து 28 வரும். கல்ச்சரல் எஜுகேஷன் ரைட் 29ல இருந்து 30 வரும். ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமடி வந்து ஆர்டிகல் 32 வரும். இந்த மாதிரி 6 டைப்பா வந்து பிரிப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 7 டைப் வந்திருக்கும். அதுல ஒரு டைப்பான வந்து ரைட் டு வந்து ப்ராப்பர்ட்டி. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து எடுத்து வெறும் வந்து கான்ஸ்டியூஷன் ரைட் சொல்லுவாங்க. அது ஆர்டிகல் 300A வந்து வச்சிருப்பாங்க. இது எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். அடுத்து 5th ஷெட்யூல் ரிலேட்டட் டு இங்கேயும் ஷெட்யூல் பத்தி பாலிட்டிக்கலான கொஸ்டின் தான். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல் ஏரியா அண்ட் ஷெட்யூல் ட்ரிப் பத்தி வந்து பேசுறதா வந்து 5th ஷெட்யூல். அதே 6th ஷெட்யூல் பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்க ஸ்டேட் மட்டும் வந்துன்னா ஒரு 4 ஸ்டேட் எடுத்து அவங்களுக்கு மட்டும் வந்து சில வந்து ப்ரொவிஷன் வச்சிருப்பாங்க. இந்த 5th and 6th ஷெட்யூலுக்கான டிஃபரன்ஸ் கூட நல்லா லேர்ன் பண்ணிக்க. இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக சொல்றேன். சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோமோ அது அப்படியே தமிழ்ல பார்த்தலாம். சிந்து சமவெளி நகரத்தை யாரு கண்டுபிடிச்சான்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து கங்கையோட வந்து துணை நதி அல்லாதது எதுன்னு கேட்டிருந்தாங்க. இந்திய அரசியலமைப்புல 14வது சரத்தை வந்து எதை பத்தி பேசுதுன்னு கேட்டிருந்தாங்க. மௌரிய வம்சத்தோட கோட்டையோட பாதுகாவலரோட பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அது ஓணம் பண்டிகையில யாரு வழிபடுறான்னு ஒரு கொஸ்டின். அடுத்து மொழி வந்து எந்த அட்டவணையில் இருக்கிறது கேட்டாங்க. அடுத்து சமத்துவ உரிமை வந்து எந்த சரத்தில் உள்ளது. அடுத்து 5வது அட்டவணை வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னு ஒரு கொஸ்டின். இன்னும் முடியல. இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட ரிமைனிங் கொஸ்டின் இருக்கு. அடுத்து பண்டிட் ரவிசங்கர் வந்து எது ரிலேட்டட். இந்த கொஸ்டின் என்னன்னா ஸ்டாட்டி ஜிகேல வந்து அதுவும் பர்டிகுலரா வந்து ஃபேமஸான ஆர்ட் பர்சனல் ரிலேட்டடா ஒரு டாபிக் இருக்கும். அது ரிலேட்டட் லேர்ன் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். இது வந்து ஃபேமஸான சித்தார் பிளேயர் அண்ட் மியூசிஷியன். ஆக்சுவலி இவர் தான் வந்து இந்த இதில் இமேஜா கொடுத்துருக்கேன். அடுத்து ஹூ சப்ரஸ வந்து லக்னோ ரிபலியன் இன் 1857. இந்த 1857 ரிவர்ட்ல வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல லீடரா இருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சப்ரஸ் பண்ணிருப்பாங்க. லக்னோல இருந்து யார் பண்ணிருப்பாங்க? சார் வந்து கேம்ப்ஃபோல் வந்து பண்ணிருப்பாரு. இந்த லக்னோல யார் லீடரா இருப்பாங்க அப்படின்னா பெகும் ஹஸ்ரத் மஹால் இருப்பாங்க. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்க. பெகும் ஹஸ்ரத் மஹால் அவங்க தான் வந்து என்னன்னா அந்த இடத்துல வந்து ஹெட்டா இருந்திருப்பாங்க. அது ஆர்டிகல் 32 எதை பத்தி பேசணும்? கான்ஸ்டியூஷன் ரெமடி பத்தி பேசும். ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் பாலிட்டிக்கான கொஸ்டின். அடுத்து போஸ்டல் சர்வீஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணா கேட்கறாங்க. 1854. இதெல்லாம் என்னன்னா மாடர்ன் இந்தியா தான். பர்டிகுலரா வந்து பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கிஷோரி அமோங்கர் பிலாங் டு விச் கரணம். கரணம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. இப்போ எப்படி மியூசிக்ல வந்து கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக் இருக்கோ அதே மாதிரி வந்து சிங்கிங்லயுமே என்னன்னா நிறைய டைப் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுல நார்த் இந்தியால வந்து ஒவ்வொரு பிளேஸ்ல வந்து ஒவ்வொரு டைப் சொல்லுவாங்க. அதுதான் கரணம். அந்த மாதிரி இருக்கிற அந்த கிஷோரி அமோங்கர் எந்த கர்ணா சேர்ந்தோம்னா ஜெய்ப்பூர் கர்ணா. அதாவது அந்த சிங்கிங் ஸ்டைல் வந்து ஜெய்ப்பூர் என்ற பிளேஸ்ல வந்து ஃபேமஸ்னால அதுக்கு பேர் வந்து ஜெய்ப்பூர் கர்ணம். அவங்க யாருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்க இமேஜா கொடுத்துருக்கேன். பட் ஆர்டிகல் 15 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதை பத்தி பேசும் அப்படின்னா பொது இடத்துல வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். எதை பேஸா வச்சு? ரிலிஜியன், ரேஸு, கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணணும்? ஒரு பொது இடம் இருக்கு, ஒரு பப்ளிக் பிளேஸ் இருக்குன்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது இண்டஸ் ரிவரோட வந்துன்னா ட்ரிபியூட்டரி இல்லாத வந்து கேட்டிருக்காங்க. மகாநதி. மகாநதி தனி ரிவர். அது வெஸ்ட் பெங்கால் சைடு வந்துன்னா ஃப்ளோ ஆயிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம்.
மகாநதி வந்து கமல்ஹாசனோட ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான மூவி. அந்த படத்திலேயே காமிப்பாங்க. அவர் வந்து ஒரு கொல்கத்தாக்கு போற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கங்க. நம்ம என்ன பார்த்தோமோ அப்படியே வந்து நான் தமிழையும் கொடுத்துருக்கேன். பண்டிட் ரவிசங்கர் வந்து எதோட தொடர்புடைய அப்படின்னு பார்த்தா சித்தார் கலைஞர் 1857 வந்து லக்னோ கிளர்ச்சியில் யார் ஒடுக்கியவர் அப்படின்னு பார்த்தா கேம்பெல். அடுத்து சரத்து 32 எதோட அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. அது தபால் சேவை எப்ப தொடங்கியதுன்னா 1854. அது கிஷோரி அம்மங்கர் வந்து எந்த கர்ணாவை சேர்ந்ததுன்னா ஜெய்ப்பூர் கரணம். இந்திய அரசியலமைப்புல வந்து சரத்து 15 எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தோம்னா மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் இதை வச்சு வந்து என்ன பாகுபாடு காட்டுவதை தடுக்கிறதா என்ன அப்படின்னா சரத்து 15. இது பின்வருட்டு வந்து சிந்து நதியோட வந்து துணை நதி அல்லாத வந்து மகாநதி. இப்ப இவ்வளவு கொஸ்டின் பார்க்கலாம். இதுலயே வந்து ஸ்ட்ராட்டஜிக்ல 2 கொஸ்டின் இங்கேயே கேட்டிருக்காங்க. கிஷோரி அமோங்கர் ஒண்ணு, இன்னொன்னு வந்து பண்டிட் ரவிசங்கர். இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் ஸ்ட்ராட்டஜிக்குன்னு தனி வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து 12 வீடியோ இருக்கு. இல்ல இம்பார்ட்டன்ட் வந்து டாபிக் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த ஷிஃப்ட்டுக்கான வந்து கொஸ்டின் பார்த்தலாம். செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தா ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் புக் பஞ்சதந்திரா. பஞ்சதந்திரலாம் வந்து ஏன்ஷியன் இந்தியால வந்து புக்ஸ் அண்ட் ஆதர்ன்னு சொல்லிட்டு வந்துன்னா அது ஒரு தனி சாப்டர் இருக்கும். அதுல இருந்து கேட்டிருக்கேன் விஷ்ணு சர்மா. அடுத்த 2011 சென்சஸ் படி வந்து லிட்ரஸி ரேட் இந்தியா, அதாவது டோட்டல் லிட்ரஸி ரேட் எவ்வளவு இருக்காங்க 74.04%. இதெல்லாம் என்னன்னா ஸ்டாட்டிக் ஜிகே பேஸ்டு கொஸ்டின். இது வந்து ஞாபகத்துல வச்சு அந்த 2011 சென்சஸ்ல லிட்ரஸி ரேட்டை ஷார்ட்கட் கூட ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபீமேல் என்ன சொல்லணும் 65.50%. அடுத்த டோட்டல் லிட்ரஸி ரேட் வந்து 74 வந்து பர்சன்டேஜ் கிட்ட இருக்கும். அடுத்து வந்து மேலோட லிட்ரஸி ரேட் வந்து 84 கிட்ட வந்து பர்சன்டேஜ் இருக்கும். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, இது வந்து 65 இருக்கு, அடுத்து வந்து 70, அடுத்து வந்து 18, அதாவது 60, 70, 80 இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது who was the prime minister of India when fundamental duty were included in the Indian constitution. ஃபண்டமெண்டல் டியூட்டி என்ன 42nd அமெண்ட்மெண்ட்ல உள்ள கொண்டு இருப்போம். 42nd இந்த இயர் 1976 யார் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான். ஃபயர் பிளான் ரிலேட்டட் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்ஜெக்ட் என்னன்னா அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அடுத்து எவ்வளவு மந்த் வந்து எமர்ஜென்சி வந்து இம்போஸ் பண்ணாங்க இந்த இயர் வந்து 1975. இதெல்லாம் இந்திரா காந்தி பீரியட். 21 மந்த் வந்து என்ன பண்ணிருப்பாங்க இம்போஸ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு ஃபேக்சுவல் பிளஸ் டேட்டா ஓரியன்டட். பட் வந்து ரூமர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அது பாஜிரா 2ஓட வந்து அடாப்டட் சன் வந்து கேட்குறாங்க. ஆன்சர் வந்து நானா சாஹிப். இவர்தான் என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ்ட் வந்து மராத்தா ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு அப்புறம் வந்து என்னன்னா பிரிட்டிஷ் வந்து ஈஸியா வந்து மராத்தாவை வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து ஸ்கர்வி டிசீஸ் வந்து எந்த விட்டமினோட டிஃபிஷியன்சியால வரும்னு கேட்குறாங்க. விட்டமின் சி. இதெல்லாம் என்னன்னா பயாலஜி ரிலேட்டடான வந்துன்னா அதுவும் பர்டிகுலரா விட்டமின் சொல்லிட்டு ஒரு தனி டாபிக் இருக்கும். அதுல இருந்து கேட்டிருக்காங்க. என்ன பார்த்தோமோ அது அப்படியே வந்து தமிழ்ல பார்த்தோம். பஞ்சதந்திரம் ஒரு புத்தகம் இருக்கும். அதோட ஆசிரியர் வந்து கேட்டிருந்தாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இந்தியாவோட வந்து எழுத்தறிவோட விகிதம் எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்புல அடிப்படை உரிமை வந்து சேர்க்கும் போது இந்தியாவோட பிரதம மந்திரி வந்து இந்திரா காந்தி. முதல் 5 ஆண்டு திட்டத்தோட நோக்கம் வந்து கேட்டிருந்தாங்க. 1875 அவசர நிலை வந்து அமல்படுத்தும் போது எத்தனை மாதங்கள் அமல்படுத்தின ஒரு கொஸ்டின். அது இரண்டாம் பாஜிராவோட வளர்ப்பு மகன் ரிலேட்டட் கொஸ்டின். ஸ்கர்வி நோய் வந்து எந்த விட்டமின் குறைபாட்டில் வரும்னா விட்டமினோட சி. செகண்ட் ஷிஃப்ட் முடிய இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் இருக்கு. எந்த டேம் வந்து நர்மதா ரிவர்ல பில்ட் பண்ணிருக்கான்னு கேட்காங்க. சரோவர் டேம். கோபா அமெரிக்கா. இதெல்லாமே என்ன ஃபுட்பால் ரிலேட்டடா, அதுவும் பர்டிகுலரா என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது நிறைய ஃபுட்பால் ஃபாலோ பண்றாங்க, ஈஸியா கனெக்ட் பண்ணா கோபா அமெரிக்காவே வந்து ஃபுட்பால் ரிலேட்டடானது. அடுத்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஃபண்ட்ஸ் வந்து என்னன்னா ஸ்டேட்டுக்கு ஃபினான்ஸ் நீடுக்காக தேவைப்படும். அதை பத்தி பேசுற வந்து எந்த கமிஷன் இருக்கும் அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன். நம்ம கான்ஸ்டியூஷன்ல எந்த ஆர்டிகல் சொல்லிப்பாங்க ஆர்டிகல் 280 சொல்லியிருப்பாங்க. அதுல என்ன சொல்லுவாங்க 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க சென்டர் ஸ்டேட்டுக்குள்ள வருமானத்தை வந்து பிரிச்சு கொடுக்கணும். சென்டர்கிட்ட போற வருமானம் ஜிஎஸ்டி எல்லாம் போதும் அப்படின்னா அதை வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது எல்லாமே தீர்மானிக்கிறது இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான். அடுத்து வந்து மௌரியன் பீரியட்ல ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா வில்லேஜ் சொல்லுவாங்க. ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து ருத்ரமன். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிவல் இந்தியாவில வந்து ரொம்பவே டஃப்பான கொஸ்டின். யாரு ருத்ரமன் வந்து டிஃபீட் பண்ண கேட்டுருக்காங்க செகந்த குப்தா. அடுத்து எந்த ரிவர் வந்துன்னா சாத்புரா மவுண்டன் ரேஞ்ச்ல வந்து ஆரிஜினேட் ஆகணும் நர்மதா ரிவர். இதெல்லாம் என்ன ஜியாகிரபி தான். பட் ஜியாகிரபில வந்து மேப் ரீடிங் பேஸ்ட் வந்து கொஸ்டின். இது வந்து என்னன்னா நம்ம மேப் நல்லா தெரிஞ்சு இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஸ்வாத்பூரா எந்த சைட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தா பர்டிகுலரா பார்த்தா மகாராஷ்டிரா ரீஜன். ஸோ மகாராஷ்டிரா ரீஜன் கிட்ட இருக்க ரிவர் அப்படின்னு பார்த்தா நர்மதா ரிவர். இந்த மாதிரி வச்சு கூட நீங்க கனெக்ட் பண்ணலாம். அந்த கொஸ்டின் அப்படியே வந்து தமிழ்ல பார்த்தா நர்மதை நதியில் வந்து கட்டப்பட்ட அணை அப்படின்னு பார்த்தோம் சரோவர் அணை. கோபோ அமெரிக்கா இது ரிலேட்டடான கால்பந்து. அரசியல் அமைப்புல வந்து நிதி தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு எந்த ஆணையம் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம் நிதி ஆணையம். அது மௌரிய காலத்துல வந்து நிர்வாகத்துல மிகச்சிறிய அழகு என்ன அப்படின்னு பார்த்தா கிராமம். அது ருத்திரதாமனை வந்து தோற்கடித்தவர் யாருன்னா
ஸ்கந்தகுப்தர். அடுத்து எந்த நதி வந்து சாத்புரா மலைத்தொடரில் உருவாகிறது அப்படின்னு பார்த்தா நர்மதா நதி. இது வந்து செகண்ட் ஷிஃப்ட் ஓவர். தேர்ட் ஷிஃப்டோட கொஸ்டின் பார்த்தா when did பிரிட்டிஷ் give power to இந்தியா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 15th August 1947 மாடர்ன் டே பேஸ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது ஹூ ரோட் த புக் உத்தர ராட்சசம்? விஷாகா டட்டா. இதெல்லாம் என்ன ஏன்ஷியன் இந்தியால வந்து அகைன் சொன்ன மாதிரி புக்ஸ் அண்ட் ஆதர் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. அடுத்து விச் மந்த் ராபி கிராப் வந்து ஹார்வெஸ்ட்? ஆக்சுவலி ராபி கிராப் வந்து எப்ப வந்து என்ன போடுவாங்க, அதாவது விளைச்சல் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா விண்டர் மாசத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது ஜனவரி அப்பதான் வந்து விளைச்சல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹார்வெஸ்ட் பண்றது ஏப்ரல் அண்ட் ஜூன்ல வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரதா வந்து காரிஃப் கிராப். காரிஃப்ல என்ன நல்லா வந்துன்னா கோடை காலத்துல வந்துன்னா விளைச்சல் போடுறதா வந்துன்னா காரிஃப் வரும். ராபி கிராப் டிஃபரன்ஸ் நல்லா வந்து லேர்ன் பண்ணீங்க. அது செகண்ட் 5 இயர் பிளான் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணது இயரை வந்து கேட்டிருக்காங்க. பீரியட் வந்து 1956 இருந்து 61. ஃபர்ஸ்ட் 2 வந்து அந்த 5 இயர் பிளான் அப்படி ஞாபகத்துல வச்சோம். ஃபர்ஸ்ட் பிளானுக்கான வந்து இயர் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். அப்ப லாஸ்ட் எண்ட்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் வரணும் ஞாபகத்துல வச்சுக்கேன். அதாவது 1951 தான் வந்து ஃபர்ஸ்ட். இதுல இருந்து என்னன்னா ஒரு 5 வருஷம் வந்து கூட்டணும் அப்படின்னா தான் செகண்ட் வரும். 1956 இருந்து 61. இது ரெண்டு மட்டும் ஞாபகத்துல வச்சா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். அது அடுத்து எந்த 5 இயர் பிளான்ல வந்து ஸ்லோகன் ஹரிபி கட்டாவோ, அதாவது பாவர்ட்டி எராடிகேட் பண்றதுக்கான அந்த ஹிந்தி நேம் தான் வந்து ஹரிபி கட்டாவோ. எதுல சொல்லிப்பேன் ஃபிஃப்த் 5 இயர் பிளான்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்து வெம்பிளி ஸ்டேடியம் வந்து எங்க லொக்கேட்டட் கேட்காங்க. இது எல்லாமே டென்னிஸ் ரிலேட்டடா தான். அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. ஆன்சர் வந்து லண்டன் யூகே. அடுத்து சோனு நிகம் வந்து 2017 ஒரு அவார்டு வாங்கியிருக்காரா. அது என்ன அவார்டுன்னு கேட்டிருக்காங்க. கிராமி அவார்டு. சோனு நிகம் ரொம்ப ஃபேமஸான வந்து ஒரு சிங்கர். இதெல்லாம் வந்து அவார்டு ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்கான இயர் வந்து கேட்டிருக்காங்க. 1976. அதாவது 42nd 4+2 லாஸ்ட் எண்ட் வந்து 6 வரும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது அந்த இதுல 6 இருக்கு. அது 1857 ரிவர்ட்ல அலகாபாத்ல யார் வந்து லீடரா இருந்தான்னு கேட்டிருக்காங்க. லியாவுத் அலி. அதே வந்து 1857 ரிவர்ட்ல குல்லு அப்படின்னு வந்து ஒரு ரீஜன் இருக்கும். அதுல யார் வந்து ரெவல்யூஷன் லீடரா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. தேக்ரா தாகூர். நான் சொன்னது அப்படியே வந்து தமிழையும் கொடுத்துருக்கேன். முதல் கேள்வி பிரிட்டிஷார் வந்து இந்தியாவுக்கு எப்ப அதிகாரத்தை கொடுத்திருப்பாங்கன்னா ஆகஸ்ட் 15 1947 உத்தர ராஷ்டிரம் என்ற புத்தகத்தை எழுதிய ஒரு கொஸ்டின். அடுத்த ராபி பயிர் எந்த மாதத்துல அறுவடை செய்யப்படுறதுக்கான வந்து அந்த மந்த் வந்து கேட்டிருக்காங்க. 2வது ஐந்தாண்டு திட்டம் எப்ப தொடங்கியது இயர் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கருவி கட்டாபோ வந்து வறுமையை ஒழிப்பும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தோட ஒரு முழக்கமா இருக்கணும். 5வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்து வெம்பிளே ஸ்டேடியம் எங்க இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. சோனு நிகம் வந்து அவார்டு கேட்டிருந்தாங்க. அடுத்து 42வது அரசியலமைப்பு திருத்தத்தோட வந்து இயரை கேட்டிருந்தாங்க. 1857 அலகாபாத்ல வந்து கிளர்ச்சியோட தலைமை யார் வாங்கியிருப்பானா லியாவத் அலி. அதே 1857 குல்லுவுல வந்துன்னா யாரு புரட்சியாளரா இருப்பாருன்னு தேக்ரா தாகூர். இவ்வளவுதான் மொத்த கொஸ்டின் கேட்டேன்னா ஜிஎஸ்ல மொத்தமா பார்த்தோன்னா 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எனக்கு கிடைச்ச கொஸ்டினை வச்சு வந்துன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு எப்படிலாம் கேட்கறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம கொடுத்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.